வெல்கம் டு அகி கிளாஸ் ரூம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தொகுத்தறி மதிப்பீடோட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். 5th ஸ்டாண்டர்ட் தொகுத்தறி மதிப்பீடு. ஃபஸ்ட்டு வந்து 3 மடங்கு அல்லாத எண் அப்படின்னா 20. 8 10 பொது காரணிகள் 1 2. அடுத்து இந்த கடிகாரம் இடையே உள்ள முள்களுக்கிடையே அமைந்துள்ள கோணம் குறுங்கோணம். இதில் அடுத்து வரும் சொல்லை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் வெளியில் இருக்க ஒவ்வொரு எழுத்தையும் உள்ள இருக்க வார்த்தை எழுத்தோடு சேர்த்து எழுதியிருக்காங்க. அப்படி பார்த்தா NWS போட்டாச்சு. அடுத்து PET பெட்டு. அடுத்து ஜானகி வாங்கிய ஆப்பிள்களின் எடை வந்து இதில் இருக்கிறதெல்லாம் கூட்டினோன்னா 1 கிலோகிராம் 750 கிராம் வரும். அடுத்து 3 கிலோகிராம் 500 கிராம் சேர்த்தா 3500 கிராம். அடுத்து 1 மீட்டர் நீளமுள்ள ரிப்பனை 2 குழந்தைங்களுக்கு சமமாக பங்கிட்டு கொடுத்தா ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன கிடைக்கும்னா 1/2 மீட்டர் கிடைக்கும். குமரன் 500 கிராம் துவரம்பருப்பை கிலோகிராம் அளவில் எவ்வாறுனா 1/2 கிலோன்னு கேட்டிருப்பார். அடுத்து படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை எப்படின்னா 10 வரும். முதல்ல வெளியில் இருக்க மொத்த முக்கோணம் 1. அடுத்து இது ஒரு பகுதியை பிரிச்சுக்கிட்டு 3. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 2ஆக சேர்த்துக்குங்க. முதல்ல 4 5 6 அப்படின்னு அடுத்து 3 3ஆக சேர்த்திங்கன்னா மொத்தம் 10 முக்கோணங்கள் இருக்குது. அடுத்து சதுரம் மதிப்பு வந்து 4, முக்கோணம் 3, வட்டம் 2னா அது மொத்தமாக கூட்டினா எவ்வளோ வரும்னா 11. 3 2 5 5 2 7 4 11. அடுத்து 10க்கும் 16க்கும் இடையே உள்ள பகா எண்கள் 11, 13. அடுத்து 4 6 பொது மடங்குகள் 12 24 36னா மீப்போமா 12. இதில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாதது கேம். ஏன்னா மீதியெல்லாம் இம்புன்னு முடியுது, இது மட்டும் இம்முன்னு முடியுது. அடுத்து 13100 கிராம்ங்கிறத 13 கிலோகிராம் 100 கிராம்னு எழுதிக்கலாம். அடுத்து 1 கிலோமீட்டர் 500 மீட்டருங்கிறத 1.5 கிலோமீட்டர் அப்படின்னு எழுதலாம். அடுத்து 62 கிலோகிராம் 300 கிராம் கூட்டால் 35 கிலோகிராம் 900 கிராமை கூட்டினா எவ்வளோ வரும்னா 98 கிலோகிராம் 200 கிராம் வரணும். நம்ம சாதாரணமாக கூட்டுற மாதிரி கூட்டி ஆன்சர் எழுத வேண்டியதான். அடுத்து 6 காரணிகள். 6 காரணிகள் 1 2 3 6. கொடுக்கப்பட்டுள்ள நேரத்திற்கேற்ப கடிகாரத்தின் முள்ள வரைய சொல்லியிருக்காங்க. இங்கே 5:30 மணின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம 5:30 6க்கு நேரம் வரையணும். அடுத்து 7:45 வரைஞ்சிக்கணும். அடுத்து படத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை 14. நல்லா கரெக்டாக எண்ணிங்கன்னா வெளியில் ஒரு சதுரம், அப்புறம் 2 3 4 5 6 7 8 9 10ன்னு வரும். அடுத்து இது 4ஐயும் சேர்த்து 11 12 13 14 சதுரங்கள் மொத்தம் இருக்குது. அடுத்து இதில் வந்து மதிப்புக்கு நம்பர் கொடுத்துட்டாங்க. நம்ம அது மாதிரி அதை கூட்டி ஆன்சர் எழுதிக்கணும். அடுத்து வட்டத்தோட மதிப்பு 4ன்னு கொடுத்துட்டாங்க. செவ்வகத்தோட மதிப்பு 2னா 4லேருந்து 2 கழிச்சு 2ன்னு போட்டுக்கணும். ஓகேவா? அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. ஒரு இலக்க பகு எண் வந்து 4. கடிகார முள்கள் விரிகோணத்தை அமைக்கும் நேரம் 8 மணிக்கு விரிகோணத்தை அமைக்கும். அடுத்து 3050 கிராம் 4250 கிராம் ரெண்டையும் சேர்த்தா எவ்வளோ வரும்னா 7 கிலோகிராம் 300 கிராம். ஓகேவா? அடுத்து 8.25 கிலோகிராம்ங்கிறது 8.25 கிலோமீட்டருங்கிறது 8 கிலோமீட்டரும் 750 மீட்டரும். இப்போது வட்டத்தோட மதிப்பு 3, முக்கோணத்தோட மதிப்பு 5, செவ்வகத்தோட மதிப்பு 7னா இதை என்ன கூட்டினோன்னா சதுரத்தோட மதிப்பு மொத்தமாக 4ஐயும் கூட்டினா 25. அப்போ சதுரத்தோட மதிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க. இதை மீதி 3ஐயும் கூட்டினோன்னா எவ்வளோ வருதுன்னா 3 5 8 8 7 15. ஆனால் இங்கே 25 வரணும்னு இருக்காங்க. அப்போ என்ன நம்பரை 15 கூட சேர்த்தா 25 வரும்? 10 தான். அப்போ அதனால் சதுரத்தோட மதிப்பு 10. அடுத்து காரணி செடியை நிறைவு செய்து பகா காரணிகளை மட்டும் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. நிறைவு செஞ்சோன்னா பகா காரணிகளை எழுதியாச்சு. அடுத்து சொற்களின் அமைப்பில் வரிசைப்படுத்துக. நம்ம இங்கே நிறைய ஒரு 3 பேட்டர்னில் சொற்கள் கொடுத்துருக்காங்க. நான் கலந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரே மாதிரி முடிகிற சொற்களை அமைப்பை எழுதணும். அடுத்து ஒவ்வொன்றும் 24 கிலோகிராம் 320 கிராம் எடையுள்ள 4 அரிசி மூட்டைகளின் மொத்த எடை கேட்டிருக்காங்க. ஒரு மூட்டை 24 கிராம் 24 கிலோ 320 கிராம். அப்போ 4ஆல் பெருக்கணும்னா 97 கிலோகிராம் 280 கிராம் வரும். ஓகேவா? அடுத்து பின்னங்களில் எழுதுக. இது வந்து பின்னத்தில் எழுதிருக்காங்க. கிராமில் கொடுத்துருக்காங்க. நம்ம பின்னத்தில் 8 கிலோகிராம் 250 கிராமை 8.25 கிலோகிராம். 9 மீட்டர் 50 சென்டிமீட்டர் 9.5 மீட்டர். 3 மணி 45 நிமிடங்களை 3:45 மணி. அடுத்து இங்கே நம்ம வந்து என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு வடிவங்களை வச்சு ஒரு மனுஷ உருவம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒவ்வொன்றோட மதிப்பும் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பொம்மையோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த பொம்மையோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு வட்டம் இருக்குது. வட்ட வடிவில் வட்டம் எத்தனை போட்டிருக்காங்கன்னு பார்த்தா கண்ணு 2, தலைக்காக முகத்துக்காக ஒரு வட்டம் போட்டிருக்காங்க. அப்போ வட்டம் வந்து 3 இருக்குது. ஒரு வட்டத்தோட மதிப்பு 2னா 2 6. அடுத்து சதுரம் மொத்தம் எத்தனை இருக்குன்னா இங்கே ஒன்று காலில் 2 தான் இருக்குது. அப்போ 2 சதுரம் தான் இருக்குது. ஒரு சதுரத்தோட மதிப்பு 4. அப்போ 2 4 8. செவ்வகம் வந்து இங்கே 1 2 3 4 5 6 7 8 8 செவ்வகம் இருக்குது. அப்போ 8 செவ்வகம் போட்டுட்டோம். ஒரு செவ்வகத்தோட மதிப்பு 5னா 8 5 40. மொத்தமாக கூட்டினா 54. இதோட மதிப்பு வந்து 54.
அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. 50க்கும் 80க்கும் இடையே உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை 7. இங்கே எழுதியிருக்க அந்த நம்பர்லாம். அடுத்து கடிகாரம் 1 மணியை காட்டும் போது அதன் முள்களுக்கு இடையே எடுக்கக்கூடிய கோணம் குறுங்கோணம். அடுத்து ஒரு விடுதிக்கு ஒரு நாளைக்கு 5 கிலோ 500 கிராம், அதாவது ஒரு நாளைக்கு 5,5 கிலோ தேவைப்படுதுன்னா ஒரு வாரத்துக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு இருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிராமில் மாற்றி, அப்போது ஒரு நாளைக்கு 5500 கிராம் தேவைப்படுதுன்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள் பெருக்கினீங்கன்னா 38,500 கிராம் தேவைப்படும். அடுத்து 5:15 மணிங்கிறது 5 மணி 15 நிமிடங்கள். இப்போது இங்கே என்னென்னா 2 நம்பரை கூட்டினா 9 வரணும். அதே 2 நம்பரை கழிச்சா, ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை கழிச்சா 7 வரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த 2 நம்பரை கூட்டினா நமக்கு 9 வரும்னா, ஃபஸ்ட்டு 2லேருந்து 2 7 3 6 4 5 இதெல்லாம் கூட்டினோம். ஆனால் இப்போ 3லேருந்து 2 கழிச்சாலோ நமக்கு 7 வராது. அப்போ ஒரு நம்பர் ரொம்ப பெரிய நம்பராகவும் ஒரு நம்பர் ரொம்ப சின்ன நம்பராகவும் பார்த்தோம்னா எந்த 2 நம்பர்னா 8 1 கூட்டினா 9, அதே 8லேருந்து 1 கழிச்சா 7 வருது. அப்போ முக்கோணத்தின் மதிப்பு 8, சதுரத்தின் மதிப்பு 1. அடுத்து நான் 15 20 மீப்போமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம எழுதினோன்னா கடைசியில் என்ன வருது, 60 தான் மீப்போமா. 15 20 மீப்போமா 60. அடுத்து அமைப்பு முறையில் நீட்டித்து எழுதுக. அமைப்பு முறையில் நீட்டித்து எழுதுகன்னா ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு இங்கே வெளியில் இருக்கல, இந்த வட்டத்தில் இருக்க வெளியில் இருக்க எழுத்தையும் உள்ளே இருக்க எழுத்தையும் சேர்த்து எழுதியிருக்காங்க. இப்போ SLIP ஸ்லிப்புன்னு எழுதியிருக்காங்களா. அடுத்து MAN மேன் எழுதியிருக்காங்க. அடுத்து HIP ஹிப்பு எழுதிட்டு அடுத்து PLAN பிளான் எழுதியிருக்காங்க. அதாவது இங்கே இருக்கிற ஒரு ரவுண்ட் ஒன்று சேர்த்து எழுதணும். அடுத்து அதே மாதிரி இங்கே இருக்க ஒரு 2 எழுத்தையும் சேர்த்து ஒரு வார்த்தை உருவாக்கணும். அது மாதிரி தான் எழுதியிருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்லிப் இங்கே இருக்கிறத எழுதி, அடுத்து இங்கே இருக்கிறத எழுதி, அப்புறம் திரும்ப இந்த பக்கம் வட்டத்துலேருந்து ஒரு வார்த்தை, அடுத்து இந்த வட்டத்துலேருந்து ஒரு வார்த்தை எழுதியிருக்காங்க. அதே தான் நம்மளும் பண்ணுறோம். இப்போ இங்கே எண்ணில் முடிஞ்சிருக்கு, இந்த பக்கம் வட்டத்தில் இருக்க வார்த்தையில் முடிஞ்சிருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து டிப்பு அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்து கேன், அடுத்து லிப்பு, பேன், அடுத்து டிப்பு, பேன், அடுத்து சிப்பு, ஃபேன் எழுதிட்டோம். அவ்வளோதான். ஓகேவா. அடுத்து உப்பு மூட்டைகளின் எடை 63 கிலோகிராம் 360 கிராம். மொத்தமாக 9 உப்பு மூட்டையோட எடை கொடுத்துட்டாங்க. ஒரு உப்பு மூட்டை எடை கேட்டிருக்காங்க. இது மாதிரி மொத்தமாக கொடுத்து ஒன்று மட்டும் தனியாக கேட்டாலே நம்ம வகுக்க தான் செய்வோம். இப்போ அதை என்ன பண்ணுறோம், 63 கிலோகிராம் 360 கிராம் 9ஆல் வகுத்துருக்கோம். 9ஆல் வகுத்தா 7 9 7 60 7 9 63 7 போட்டுட்டோம். அடுத்து 360னா 36 கீழே இருக்குன்னா இங்கே 0 போட்டுக்கணும். 4 9 36. அடுத்து இந்த 0 இறங்குனா ஒன்றும் இல்லை, அதனால் மேலே தூக்கி போட்டுக்கிட்டோம். அப்போ ஒரு உப்பு மூட்டையின் எடை 7 கிலோகிராம் 40 கிராம். இப்போது 1 கிலோகிராம் எடையுள்ள கேக்கை 4 சமமாக பிரிஞ்சு நிமலனுக்கு 2 பாகங்கள், மித்திரனுக்கு 1 பாகம், யுவாவிற்கு மீதம் இருந்த கேக் கொடுக்கப்பட்டது. அப்படின்னா மொத்தமாக 4ஆக பிரிச்சிருக்காங்க. அதில் நிமலனுக்கு 2னா 2ல் ஒரு பகுதியை கொடுத்துட்டாங்க, மித்திரனுக்கு ஒரு பகுதி கொடுக்கப்பட்டது. அப்போது 4ல் ஒரு பங்கு அவனுக்கு கொடுத்துருக்காங்க. யுவாவுக்கு 4ல் ஒரு பகுதி, மீதி இருக்கிறது 4ல் ஒரு பகுதி தான். ஓகேவா. அப்போ 1/4 கிலோ, இவனுக்கு 1/2 கிலோ கொடுத்துட்டாங்க. 2 பகுதிங்கனால 1/2 கிலோ கொடுத்துட்டாங்க. இவனுக்கு 1/4 கிலோ, இவனுக்கு 1/4 கிலோ கொடுத்துட்டாங்க. அடுத்து இதே மாதிரி இங்கே 2 நம்பரை கூட்டினா 8, அதே 2 நம்பரை கழிச்சா 4 வரணும். அப்படின்னா இங்கே 6 கூட்டல் 2 8, 6லேருந்து 2 கழிச்சா 4. அப்போ வட்டத்தோட மதிப்பு 6. இன்னொரு நம்பரை சேர்த்தா தான் 12 வரும்னா சதுரத்தோட மதிப்பும் 6 தான். 6 கூட 6 கூட்டினா தான் 12. அப்போ இதோட மதிப்புன்னு பார்த்தா முக்கோணம் 2, வட்டம் 6, சதுரமும் 6. ஓகேவா. தேங்க்யூ.